ஸ்ரீமாத்ரே நமः. ह्रीङ्कारिणी ह्रीङ्काराधिः ह्रीं मध्या ह्रीं शिखामणिः ह्रीङ्कारकुण्डाग्निशिखा ह्रीङ्कारशशिचन्द्रिका ह्रीङ्कारभास्कररुचिः ह्रीङ्काराम्भोदसञ्चला ह्रीङ्कारगन्धाङ्कुरिका ह्रीङ्कारैकपरायणा ह्रीङ्कारदीर्घिकाहंसी ह्रीङ्कारोऽध्यानः केकिनी ह्रीङ्काररण्यहरिणी ह्रीङ्काराबालवल्लरी ह्रीङ्कारपञ्जरशुकी ह्रीङ्काराङ्गणदीपिका ह्रीङ्कारगन्धरासिंही ह्रीङ्काराम्भोजभृङ्गिका ह्रीङ्कारसुमनोमाध्वी ह्रीङ्कारतरुमञ्जरी सखाराध्या समरसा सकलागमसंस्तुता सर्ववेदान्ततात्पर्य भूमिः सदसदाश्रया सकल सच्चिदानन्द साध्या सद्गतिदायिनी सनकादिमुनिध्येया सदा शिवकुटुम्बिनी. 201வது நாமம் ह्रीङ्कारिणी. 201 ह्रीङ्कारिणी அப்படிங்கிற நாமம். அதனுடைய அர்த்தம் என்ன? ह्रीङ्कार ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். ह्रीம்னாலே அது அப்படியே அந்த ह्रीம் அப்படிங்கறத கற்பனை பண்ணி நம்ம பார்த்தோம்னாக்க அம்பாள் அப்படியே ஒரு காலை தொங்க போட்டுண்டு இன்னொரு காலை மடிச்சு வச்சுட்டு உக்காண்டு இருக்கா மாதிரி இருக்கும். அந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை அப்படியே கற்பனை பண்ணிட்டாலே போதும். இத புவனேஸ்வரி பீஜம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது புவனேஸ்வரி பீஜம் அப்படின்னு சொல்றா. பஞ்சாட்சரி மந்திரத்தின் 11வது எழுத்து, காமராஜ கூடத்தின் கடைசி எழுத்தும் இது ह्रीङ्कार வடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அடுத்த நாமம் 202 ह्रीङ्काराध्या. ह्रीङ्कारादिஹி அப்படின்னு இருக்கும் புக்ல. ह्रीङ्काराध्या அப்படின்னா என்னன்னா, இப்ப நல்ல ह्रीङ्कार ஆராத்யா அப்படின்னு நம்ம அதை பிரிக்கணும். உலகத்துல இப்ப நிறைய பொருட்கள் இருக்கு, ஜட பொருட்கள் அப்படின்னு. எல்லா ஜடம் ஜீவராசிகள் இதெல்லாம் நிறையவே இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப இதுக்கெல்லாம் யாராவது ஒரு கர்த்தா இருந்தே இருக்கணும். இல்லாம திடீர்னு இதெல்லாம் வரவே முடியாது. ஏதோ ஒரு யாரோ ஒரு கர்த்தா இதுக்கு இருக்கணும். அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரியகர்த்தாவாகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவள் அம்பாள் ஒருத்தியே. காரியகர்த்தா காரணகர்த்தா அப்படின்னா ह्रीङ्कार அப்படின்னா எல்லாத்திற்கும் காரணமா அவ இருக்கான்னா எல்லாத்திற்கும் மேல முதன்மையானவள் அப்படின்னா பிரணவத்திற்கும் ஆதியானவள் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இந்த நாமம் கொடுக்கிறது. அப்ப பிரணவத்திற்கும் ஆதியானவள் அப்படின்னும் போது ह्रीङ्कारத்திலிருந்துதான் வேதங்களே உண்டாச்சுன்னு சொல்றான். அப்ப முதன்மையானது அப்படின்னு சொல்லப்படுகிற இதற்கெல்லாவற்றிற்கும் முதன்மையான அந்த பராசக்திக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். ह्रीं மத்யா அடுத்த நாமம் ह्रीं மத்யா. இப்ப உலக சிருஷ்டி ஆயிடுது. எல்லாத்திற்கும் முன்னாடி பராசக்தின்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு வேதங்கள்லாம் வருது. எல்லா ஜீவராசிகள் ஜீவராசி ஜட பொருட்கள் எல்லாமே உற்பத்தி ஆன பிறகு சிருஷ்டி எல்லாம் ஆனப்புறம் என்ன பண்ணணும்? அதை காப்பாத்துற பொறுப்பு யாருக்கு அப்படின்னா அதுவும் அவளுக்கே. அப்படிப்பட்ட அம்பாள் அப்படின்னு சொல்றா. இதுல ह्रीं மத்யா அப்படின்னு கொடுக்குறாளே அப்படின்னா என்னன்னு பார்த்தா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அப்ப என்ன? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீமாதான்னும் போது அம்மா தாய், சிருஷ்டி செய்பவள். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி நம்ம பார்த்தோம் லலிதா சஹஸ்ரநாமத்திலே இதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்துட்டோம். மகாராஜ்ஞி அப்படின்னும் போது ராணி, ராணியாக. ஒரு ராணி நாட்டை காப்பாற்றுவாள். ராஞ்ஞி அப்படின்னாக்க பிரபஞ்சத்தையே காப்பாற்றக்கூடியவளான அம்பாளுக்கு மகாராஞ்ஞின் பேரு. அதனால ஸ்திதி
ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. டைரக்டா பார்த்தா ஒரு சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு மீனிங் நம்ம கொண்டு போகலாம். ஆனா சம்ஹாரம் செய்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. அப்ப இதுல மத்தியமாக இருக்கக்கூடியது என்ன? இங்க என்ன கொடுத்திருக்கா? அந்த நாமா கிரீம் மத்தியான்னு கொடுத்திருக்கா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இதுல மத்தியமாக இருக்கிறது ஸ்திதி. அப்ப ஸ்திதி சம்ஹா, இதுல மத்தியமாக இருக்கக்கூடிய ஸ்திதி என்னும் காப்பாற்றும் தன்மையை கொண்டவளாக அம்பாள் இருக்கிறாள். அப்போ அடுத்த நாமம் ஹ்ரீம் சிகாமணி. 204வது நாமம் ஹ்ரீம் சிகாமணி. சரி காப்பாத்துறா. காப்பாத்தினதுக்கு அப்புறம் சிகாமணி அப்படின்னா ஆபரணம். அப்ப ஆபரணத்திலேயே விசேஷமான ஆபரணத்திற்கு சிகாமணின்னு பேர். ஏன் அதுக்கு வெறும் ஆபரணம்னு கொடுக்க கூடாதா அப்படின்னா, இல்ல, அது ஆபரணத்திலேயே மிகவும் வசத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்திரீகள்லாம் இதை தலையில் அணிந்து கொள்வார்கள். அதனால் இதைதான் நம்ம ராமாயணத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் இத கணையாழியை கொடுக்கும் பொழுது அவ பதிலுக்கு என்னத்தை கொடுக்குறா? சூடாமணியை தான் கொடுக்குறா. அத அப்பெண்கள் தலையில் அணிந்து கொள்ளும் மங்கள பொருட்கள் அது. அதைத்தான் அது அடையாளமாக கொடுத்து அனுப்புகிறாள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த சூடாமணி தான் சிகாமணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெண்கள் தலையில் அணிந்து கொள்ளக்கூடியது. ஹ்ரீம் என்ற மந்திரம் அம்பாளின் சூடாமணியாக இருக்கிறது. அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். 205வது நாமம் ஹ்ரீங்கார குண்டாக்னி சிகா. ஹ்ரீங்கார குண்டாக்னி சிகா. குண்டாக்னி அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் என்னத்துக்கு என்ன ஞாபகம் வரணும்? சிதக்னி குண்ட சம்போதா தேவகாரிய சமுத்திரதா. அதுவும் லலிதா சகஸ்ரநாமத்துல இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஒரு நாமம் தான். அப்ப ஹோம குண்டத்தில், அதாவது ஹ்ரீங்காரம் என்னும் அக்னி குண்டத்தில் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்க நமக்கு கொடுத்திருக்கிற நாமாவே ஹ்ரீங்கார குண்டாக்னி சிகா. அப்ப ஹ்ரீங்காரம் என்னும் அக்னி குண்டத்தில். அப்ப அந்த அக்னி குண்டத்தில் இருந்து வெளியில வரா அப்படின்னா எப்படி வரா அப்படின்னா ஜுவாலையாக. அப்ப வெளியில வருகிறாள்னா அப்படிப்பட்ட ஜுவாலையாக, வெளியில வர ஜுவாலையாக அப்படி விளங்குகிறாள் அம்பாள். அக்னி குண்டத்திற்கே ஆதாரமாக இருக்கிறாள். அந்த அக்னி குண்டத்திற்கு ஆதாரமாக அவள் இருக்கிறாள். சந்திரிகா. அப்ப கிரீங்கார சசி சந்திரிகா. சரி, இப்ப அடுத்தது முதல்ல அக்னி குண்டத்தின் ஜுவாலையாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கிரீங்காரம் என்னும் சந்திரிகா அப்படின்னா சந்திரன். அப்ப சந்திரிகான்னு இந்த நாமத்துல ஒண்ணு இருக்கு. அப்போ அதனுடைய சசினாலே உங்களுக்கு என்ன? சந்திரன். அப்புறம் அதனுடைய ரேஸ், அந்த சந்திரனினுடைய ரேஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ரேஸ் அதெல்லாம் அது என்ன? சந்திரிகா அந்த ரேஸ் அப்படின்னு பார்த்தா ஹ்ரீங்காரம் என்னும் சந்திரனின் பிரகாசமாக இருக்கிறாள். அந்த சந்திரனின் பிரகாசத்திற்குத்தான் சந்திரிகா அப்படின்னு பேரு. அந்த சந்திரனின் பிரகாசத்திற்கு சந்திரிகா அப்படின்னு பேரு. சசி சந்திரிகா அப்படின்னா சந்திரனின் பிரகாசம். அப்படிப்பட்ட பிரகாசமாக இருக்கக்கூடியவள். இப்ப ஜுவாலை, அக்னி ஜுவாலைய சொல்லியாச்சு, சந்திரன்ல சொல்லியாச்சு. இப்ப சூரியனுக்கு நம்மள சொல்லலையேன்னு இருக்காதோ? உடனே இவர் என்ன பண்றார்? ஹ்ரீங்கார பாஸ்கர ருச்சிகி. பாஸ்கர ருச்சிகி. பாஸ்கரன்னா சூரியன், எல்லாருக்குமே தெரியும். இப்ப சூரியனை விட முடியாது இல்லையா? அதனால அடுத்த நாமாவே சூரியனை தான் போட்டிருக்கு. அப்ப பிரகாசத்தை கொடுப்பவர், ஏற்கனவே சந்திரனும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சந்திரிகாவாக இருப்பவர். இங்க சூரியன் உலகத்திற்கே பிரகாசத்தை கொடுப்பவர். இந்த லோகத்திற்கு உபகாரம் பண்றதுக்கு தினமும் காத்தால வருவார். சூரிய ஒளி வந்த பிறகுதான் தாமரையே பூக்குறது. எல்லாரும் அதை ஒவ்வொரு தரையும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம், படிச்சுட்டு தான் இருக்கோம். அப்படி ஒண்ணுத்துக்கும் ஒரு உற்பத்தி, எல்லாத்துக்குமே பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சூரியன், சூரிய பிரபையின் உக்கிரகமான கிரணம். அது சூடு உஷ்ணத்தை கொடுக்கிறது இல்லையா? அதனால உக்கிரமான கிரணம், பிரகாசமாக இருப்பவள். இந்த நாமமாகப்பட்டது அவள் சூரியனினுடைய பிரகாசத்திற்கு ஒத்த பிரகாசத்தை உடையவள் அப்படிங்கறத இது காட்டுறது. ஹ்ரீங்காராம்போத சஞ்சலா. ஹ்ரீங்காராம்போத சஞ்சலா அப்படின்னா, சஞ்சலா அப்படின்னா என்ன அப்படின்னா மின்னல். சஞ்சலா அப்படின்னாக்க மின்னல். அம்போதம்னாக்க என்ன? அம்போஜம் கிடையாது, அம்போதம். அது ஒரு எழுத்துல அர்த்தம் மாறி போயிடும். அம்போஜம்னா தாமரைக்கு போயிடும். அம்போதம் அப்படின்னாக்க மேகம். இந்த மேகம் என்னாது? மேகம் உண்டாது. மழை பெய்யும் போது என்ன ஆகும்? இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமா இடிக்கும். அப்பா பயங்கரமா இடிக்கிறதுப்பா அப்படிமோ. இரண்டு மேகங்களும் ஒண்ணுக்கொண்ணு இடிச்சுண்டு
அந்த இடிபாடுகளால் சஞ்சலம் ஏற்படுகிறது. அந்த இடிபாடு முதல்ல இது வர்றதுக்கு முன்னாடி மின்னல் தான் மின்னும். எல்லாருக்குமே இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அப்பா பயங்கரமா மின்னது, பெரிய இடி இடிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோமா? அப்ப இந்த இரண்டு மேகங்கள் ஒன்றுக்கொன்று இடிபடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலம் தான் மின்னல். அப்படிப்பட்ட மின்னல், அந்த மின்னல் கொடி போன்று அம்போத கிரீங்கார அம்போத சஞ்சலா அப்படின்னா அந்த மின்னல் கொடி போன்று கொடியாக விளங்கக்கூடியவள். அந்த மின்னல் கொடிங்கிறது எவ்வளவு நாள் இருக்கும்? அப்படியே மின்னல் பட்டுன்னு வந்துட்டு போயிடும். ஆனா ஒரு அது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு ஒளி வீசக்கூடிய அம்பாள். சந்திரனுடைய ஒளியையும் சொல்லியாச்சு, சூரியனுடைய பிரகாசத்தையும் சொல்லியாச்சு, மின்னலினுடைய பிரகாசத்தையும் இந்த நாமா சொல்கிறது என்று காட்டுகிறார். 209வது நாமா ஹ்ரீங்கார கந்தாங்குரிகா. ஹ்ரீங்காரம் என்ற சொல்லக்கூடிய கந்தம். ஹ்ரீங்கார கந்தாங்குரிகா. கந்தம் கிடையாது, இது கந்தம். கந்தம் அப்படின்னா கிழங்கு. கந்தம்னா என்ன? கிழங்கு. அந்த கிழங்கில் இருந்து குறிகா, அங்குரிகா. அந்த கிழங்கில் இருந்து வரக்கூடிய அங்குரிகா அப்படின்னா மொளை. அந்த கிழங்குல இருந்து இப்ப உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அப்படியே உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நாளைக்கு போட்டுடுங்களேன். போட்டா என்ன ஆகும்? தானா அதுல இருந்து மொளை வரும். வீட்டுக்குள்ள இருக்கிறச்சியே அதுல இருந்து இஞ்சி எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறோம், அதுல இருந்து மொளை வரும். அதுக்குதான் அங்குரிக்கா அப்படின்னு பேரு. இந்த மொளை வருதே, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அந்த மொளை வருது அப்படின்னா இந்த கிழங்குல இருந்து மொளை வருது. இதை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறத பத்தி இப்ப நம்ம பேசுறோம், வெறும் மொளை மட்டும் நமக்கு தெரியுது. இதையே பயிர் பண்ணுபவன் அதை கொண்டு தோட்டத்துல நட்டார்னா மொளை வரும். மொளைக்கு பின்னாடி துளிர் வரும். துளிராகி இலையாகி செடியாகி கொடியாகி பூவாகி காயாகி கனியாகி பழமாகி இத்தனை ஸ்டேஜுக்கு அது வரும். அந்த கிழங்கு இத்தனை ஸ்டேஜுக்கு அது வரும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அது பயன்படும். எல்லா விதத்திலையும் அது பயன்படும். துளிரா இருக்கும் பொழுது ஒரு விதமா, இலையா இருக்கும் பொழுது ஒரு விதமா, அந்த மாதிரி ஒரு விதத்திலையும் எல்லா விதத்திலையும் அது மக்களுக்கு பயன்படும். எப்படி ஒரு கிழங்கு மொளவுட்டு இவ்வளவு தூரம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பயன்படுகிறதோ, அப்படியே அம்பாளானவள் இந்த நாமத்தை நீ உச்சரித்து அவளை தியானம் செய்தாயானால் எல்லா விதத்திலையும் உன்னை காப்பாற்றுவாள் அப்படிங்கிறதான நாமா இது. ஹ்ரீங்கார ஏகபராயணா, ஹ்ரீங்கார ஏகபராயணா அப்படின்னு நாம பிரிக்கலாம். 210வது நாமம் மோட்ச புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி இதுக்கு எங்க இருந்து இந்த அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஏகபராயணா அப்படின்னா ஏக்கம்னா என்ன? ஒண்ணு, ஒன்றே எனக்கு நமக்கு வேணுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன? மோட்சம். ஒன்னே ஒண்ணுன்னா நம்ம வேற ஏதாவது வீடு வாசல் எனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் செலக்டிவா ஒண்ணு வச்சுக்கலாம். ஒண்ணுன்னா அந்த செலக்ஷன் எல்லாம் கிடையாது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மோட்சம் தான் வேணும். அந்த ஒண்ணு அதுதான் அந்த மோட்சமே. அதை கொடுக்கக்கூடியவள் பர அயனம், வசத்தியா கொடுக்கக்கூடிய அயனம் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுதான் ஏக பராயணா. இந்த நாமத்தை உச்சரித்தோமையானால் நமக்கு ஏக பராயணம், நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லப்படுகிறது. ஹ்ரீங்கார தீர்கிகா ஹம்சி. தீர்கிகா அப்படின்னா என்ன அப்படின்னா தீர்கிகா. தீர்கிகானா ராஜாவினுடைய உத்தியான். உத்தியான்னா என்ன? தோட்டம். ராஜாவினுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடாகம். ராஜா தோட்டத்துல எல்லாம் பெரிய தடாகங்கள்லாம் இருக்கும். ராஜாவினுடைய அரண்மனையினோட ஒரு பூங்கால பாத்தீங்கன்னா விதவிதமா தடாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த தடாகம் அதுல அம்பாள் எப்படி இருக்காளா? ஹம்சி அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கிறார். தீர்கிகா ஹம்சி, அன்னபட்சி மாதிரி இருக்கா அம்பாள். அங்க ஒரு அன்னபட்சி தடாகத்துல இருக்கா மாதிரி அம்பாள் அங்க இருக்கா. அப்படின்னா அன்னபட்சி இருக்கிற தடாகத்துல, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு எல்லாம். அன்னபக்ஷி இருக்கிற தடாகத்துல தங்கத்தாமரை இருக்குமா? அன்னபக்ஷி இருக்கிற தாமரை குளத்துல எல்லாம் எல்லாத்துலயும் அன்னம் இருக்காருன்னா இருக்காது. அன்னபக்ஷி எங்கேயோ ஒரு குளத்துலதான் இருக்கும். அந்த அன்னபக்ஷி இருக்கக்கூடிய தடாகத்தில் தங்கத்தாமரை இருக்குமா? எப்படி இந்த தங்கத்தாமரையானது, அதாவது இந்த தடாகத்துல தங்கத்தாமரை கிடைக்கிறதோ, அப்படி இந்த நாமாவை நாம் உச்சரித்து தியானித்தோமேயானால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்.
நமக்கும் தங்கத்தாமரை கிடைக்கும்னு நினைச்சுக்காதீங்க. நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். ஹ்ரீங்காரம் என்னும் உத்தியான தடாகத்தில் அன்னப்பக்ஷியாக இருக்கக்கூடியவள். ஹ்ரீங்காரம் என்னும் உத்தியான, அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தியான தடாகத்தில் அன்னப்பக்ஷியாக இருக்கக்கூடியவள் அம்பாள்னு அற்புதமான நாமா 211. இப்போ ஹ்ரீங்கார் அடுத்தது 212வது நாமா ஹ்ரீங்காரோத்யான கேக்கினி. இதுவும் உத்தியான கேக்கினி. இதுல உத்தியானம்ங்கிற வார்த்தையே கொடுத்துட்டார். உத்தியானம்னா தோட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹ்ரீங்காரம் என்னும் உத்தியான வனம். அந்த உத்தியான வனம் அதாவது கார்டன், அதுல இருக்கக்கூடிய கேக்கினி. கேக்கினின்னா மயில். கேக்கினின்னா மயில், பெண் மயில். அது எப்படின்னா மனசுக்கு அது எப்பயும் என்ன, பெண் மயில பார்த்த உடனே நம்ம என்ன, நமக்கு என்ன ஆகும், மயில் அங்க பாரு, மயில் அங்க பாரு, மயில். எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதை பார்த்த உடனேயே. அது மனசிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இந்த நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மனசுக்கு உற்சாகம் கிடைக்கணும்னா என்ன அர்த்தம்? மனசுல எதுவுமே இருக்காது. எந்த விதமான ஆசை, அபிலாஷை, ஏற்றம், தாழ்வு, ஒற்றுமை, வேற்றுமை, விருப்பு, வெறுப்பு எதுவுமே இருக்காது. இல்லாத ஒரு உற்சாகமான ஒரு தனித்தன்மை நமக்கு கிடைக்கும். அப்படி சர்வ வியாபினியாக இருந்து சகல சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவளானவள் இந்த நாமாவிற்கு உரியவள். ஹ்ரீங்காராரண்ய ஹரிணி. ஹ்ரீங்கார ஆரண்ய ஹரிணி. அப்ப ஆரண்யம்னா காடு, எல்லாருக்கும் தெரியும். ஹ்ரீங்கார ஆரண்ய ஹரிணி. ஹ்ரீங்காரம் என்னும் காட்டில். ஹரிணின்னா என்ன? இப்ப முதல்ல பார்த்தது மயில், பெண் மயில். அது கேக்கினி அப்படின்னா மயில்னு பார்த்துட்டோம். இங்க ஹரிணி அப்படிங்கறது சொல்லியிருக்கா அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா மான். பெண் மானுக்கு பேர் ஹரிணி. பெண்மானாக இருக்கக்கூடியவள். ஏன் பெண்மான் காட்டுல இருக்குன்னா அது என்ன பெரிய விஷயமா? மான் காட்டுல தான் இருக்கும். பெண்மான் காட்டுல இருக்கு அப்படின்னா அது ஜாலியா இருக்கு, அது விளையாடின்னு இருக்கு அப்படின்னா, விளையாடின்னு இருக்குன்னா அது என்ன பெரிய விசேஷமா அப்படின்னு காட்டா, ஒருத்தன் ஒரு காட்டுல நுழையறான்னு வச்சுக்கோங்க. ஒரு காட்டுல நுழையும் பொழுது ஒரு பெண்மான் திருப்தியா அங்க இருந்துட்டு இருக்கு, ஜாலியா அது இருந்துட்டு இருக்கு, சந்தோஷமா அது இருந்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால், அந்த காட்டில் தீங்கு விளைவிக்க கூடிய புலி, சிங்கம் முதலிய கொடிய விலங்குகள் இருக்காது. அப்போ பயமில்லாம அந்த காட்டுல நீ போகலாம். சரி, அதுக்கும் இந்த நாமாக்கும் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அபயத்தை தேடி, அம்மா நீயே அபயம்னு சொல்லி அவள்கிட்ட தேடி நாம வரக்கூடிய அந்த ஜீவர்களுக்கு இந்த நாமாவை உச்சரித்துக் கொண்டு நாம் இருந்தோமே ஆனால், அவளை சரணடைந்தோமே ஆனால், எல்லாவித பயங்களில் இருந்தும் நம்மை போக்கி அந்த பெண்மான் எப்படி அந்த காட்டில் சந்தோஷமாக திரிகிறதோ அப்படி அவள் பாதங்களை நமது மனதில் வைத்துக் கொண்டு அவள் திரியும்படி உற்சாகத்தை நமக்கு கொடுப்பாள். அப்படிங்கிறது ஜராமரண இதெல்லாம் பயமெல்லாம் இல்லாமல் போக்குவாள் அப்படிங்கறத இந்த நாமம் நமக்கு கொடுக்கிறது. ஹரிணி. ஹ்ரீங்காரா வாலவல்லரி. ஆவாலம். ஹ்ரீங்கார ஆவாலவல்லரி. இப்ப ஆவாலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னா பாத்தி. பாத்தின்னா என்னன்னு தெரியுமா? இப்ப வயல்லாம் இருக்கு இல்லையா, வயல்லாம் இது பண்ணும்போது செடிகள், அந்த வயல்ல விளையிற அந்த செடிகளுக்கு, அந்த நெல் எல்லாம் விளையிறது, அந்த தானியங்கள்லாம் விளையிறதுன்னா அதுக்கு தண்ணி பாய்ச்சணும். அதுக்கு இந்த வாய்க்கால் கட்டி விட்டுருப்பா. அந்த வாய்க்காலுக்கு தான் பாத்தின்னு சொல்லுவோம். அந்த வாய்க்கால் வழியா தண்ணி போகும். அந்த தண்ணீர் போகும் அந்த பாத்தி, அதுல தண்ணி போகும் பொழுதுதான் தானியங்கள்லாம் நன்னா விளையும். செழித்து வளரக்கூடிய கொடி மாதிரி அம்பாள். அப்படி தானியங்கள்லாம் எப்படி செழிச்சு வளர்றதோ அப்படி செழிச்சு வளரக்கூடிய கொடி போன்றவள் அம்பாள். இப்படி சொல்றேன் நான். இதையே ஏகாம்பரநாதனான உரத்தை போட்டு, ஏகாம்பரநாதன் அப்படிங்கிற உரம் செடிக்கு போடக்கூடிய உரம், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏகாம்பரநாதன் என்னும் உரத்தை போட்டு ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு பாத்திய கட்டி, பராசக்தி அப்படி பாத்திய கட்டி தண்ணிய பாய்ச்சினோம்னா பராசக்திங்கிற பூங்கொடி நம்ம மனசுல பூப்பாள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். எனக்கு இத சொல்லும் பொழுது இப்படி ஒரு அர்த்தம் எனக்கு தோணித்து. ஏகாம்பரநாதனான உரம் போடணும். உரத்தை நம்ம போட்டோம்னா ஹ்ரீம் அப்படிங்கிற பாத்திய நம்ம கட்டணும். பாத்திய கட்டி அதுல தண்ணிய பாய்ச்சும் பொழுது அம்பாள் பராசக்தி
பூங்கொடி மாதிரி பூக்கிறா நம்ம மனசுக்குள்ள அப்படின்னு இந்த அர்த்தத்தை அர்த்தம் கொள்ளலாம். ஹ்ரீங்காராபால வல்லரி அப்படிங்கிற நாமம் இது. ஹ்ரீங்கார பஞ்சர சுகி. ஹ்ரீங்காரம் என்னும் கூட்டில் இருக்க, சுகி அப்படின்னா என்ன, கிளி. ஹ்ரீங்காரம் என்னும் கூட்டில் இருக்கக்கூடிய, ஹ்ரீங்காரம்ங்கிறது இந்த இடத்துல கூடு. இந்த இடத்துல ஹ்ரீங்காரத்தை கூடாக காட்டுகிறார் கவி. கூடு, அந்த கூட்டுல இருக்கக்கூடிய பெண் கிளி. பெண் கிளி எங்க இருக்கும்? கூட்டுல. கிளி எல்லாம் கூட்டுல இருக்கும். அதனால ஹ்ரீங்காரம்ங்கிறத கூடாக்கி அந்த கூட்டுக்குள் இருக்கும் பெண் கிளியாக. அப்ப இதுல எங்க கூடுங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னா பஞ்சர சுகி. பஞ்சரம் அப்படின்னா கூடு, சுகின்னா கிளி. அப்ப புண்டரீகத்தில் நடராஜர் உக்காண்டு இருக்கா மாதிரி என் மனம் என்னும் புண்டரீகத்தில் அம்பாள் கூண்டுக்கிளியாக. அப்ப இந்த மனசுங்கிற அந்த பஞ்சரம்ங்கிறது என்ன? நம்மளுடைய மனசு. இந்த மனம் என்னும் கூண்டுக்குள்ள அம்பாளை நாம கிளி மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீ வச்சுட்டு தியானிக்க ஆரம்பிச்சுட்டா அவ ஒன்ன விட்டு நகர முடியாது. நீ அவளை எடுத்து உங்ககிட்ட புடிச்சு வச்சுக்கலாம். புடிச்சு வச்சுக்கும் பொழுது உனக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு திவ்யமான ஒரு நிலை, ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிளிஸ்ன்னு சொல்வீங்களே நீங்கெல்லாம், அது உனக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஹ்ரீங்காராங்கண தீபிகா. அடுத்தது 216வது நாமம் ஹ்ரீங்காராங்கண தீபிகா. ஹ்ரீங்கார அங்கண தீபிகா. இதுல அர்த்தத்தை நீங்களே சொல்லிடுங்க. ஹ்ரீங்காரம்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அங்கண அப்படின்னா அங்கணம். அங்கணம்னா எல்லாருக்குமே தெரியும். அங்கணம் நிறைய பேர் தெரியாத வார்த்தை எழுதணும் தெரியல எனக்கு. நடுமுற்றம். முற்றம்னா என்ன? வீடுகள்ல இருக்கக்கூடிய, அந்த நாள பழைய வீடுகள்லாம் வித்தமெல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்டுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முற்றம், நடுமுற்றம். அப்பெல்லாம் அங்கணத்துல இருக்கு போய் எடுத்துவா அப்படிங்கிற வார்த்தைகளே பேசப்படும். வீட்லயே போய் அங்க போய் அங்கணத்துல இருக்கு போய் எடுத்துவா, இங்க இருக்க முற்றத்துல இருக்கு போய் எடுத்துவா அப்படின்லாம் பேச்சு வழக்கே இருக்கும். இது ஜென்ரலா. அப்படின்னா முற்றம் அப்படின்னு எதுக்கு இங்க இந்த முற்றம்னு சொல்லலாம். தெரியாதவா இன்னும் கேட்டா இது விசிராந்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கும் பெண்மணிகள்லாம் அப்படியே அந்த முத்தத்துல அப்படி உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நாளி காலை நீட்டி போட்டுட்டு விசிராந்தியா இருக்கிறதுன்னு பேரு. ரெஸ்ட் எடுத்துக்கிறது. விசிராந்தியா சித்தனாழி காலை நீட்டி போட்டு கொஞ்ச நாளி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பா. அதனால விசிராந்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த முற்றம் அப்படின்னு சொல்லப்படும். அப்புறம் அதுல இன்னொரு வார்த்தை சேர்த்து கொடுத்திருக்கா. ஹ்ரீங்காராங்கண தீபிகா அப்படின்னு கொடுத்திருக்கா. தீபிகான்னா என்ன? தீபம். அப்ப ஏன் அது அங்கணத்தையும் கொடுத்து தீபத்தையும் ஏன் கொடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அங்கணத்தில் அதாவது அந்த முற்றத்தில் ஒரு தீபத்தை, இப்பெல்லாம் தானே இது டியூப் லைட்டும் அந்த லைட்டும் எலக்ட்ரிக்கல் லைட் ஈவி இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் இல்லாத நாட்கள்ல வெறும் விளக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி திரிய போட்டு ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு இருப்பா. அந்த முற்றம் என்பது நடுவு வீட்டில் இருக்கும். நடுவுல அந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டா வீடு முழுவதும் அது பிரகாசத்தை கொடுக்கும். எப்படி அங்கணத்தில் ஏற்றி வைத்த விளக்கு வீடு முழுவதும் பிரகாசத்தை கொடுக்கிறதோ, அதே போல் நீ அம்பாளை தியானிக்கும் பொழுது அவள் உன் மனம் முழுவதும் பிரகாசத்தை கொடுக்கிறாள். அப்படி பிரகாசத்தை கொடுக்கும் பொழுது அஞ்ஞானம் என்னும் இருட்டு உன் மனத்தை விட்டு விளங்குகிறது. ஞானம் என்னும் பிரகாசம் உன்னுடைய மனதிற்கு கிடைக்கிறது அப்படிங்கறத இந்த நாமா 216 நமக்கு சொல்றது. 217 ஹ்ரீங்கார கந்தரா சிம்ஹி. கந்தரம் அப்படின்னா குகை. நேத்திக்கு இந்த மீனிங்க நம்ம மூக்க பஞ்சசதியில பார்த்தோம். அதோடது கரெக்டா இன்னைக்கு டேலி ஆகுது. கந்தரம்னா குகை, ஹ்ரீங்காரம்ங்கிறது குகை. அந்த குகையில அம்பாள் என்னவா இருக்கா அப்படின்னா சிம்ஹி, பெண் சிங்கமாக இருக்கிறாள். அம்பாள் அந்த குகையில பெண் சிங்கமா இருக்காளாம். சிங்கமாகப்பட்டது வலிமையா இருக்கவாள்லாம் உள்ள குகாக்குள்ள உடாதான். அந்த குகை அந்த பெண் சிங்கம் உடவே உடாதான். ஏன் உடாது? எல்லாத்தையும் அப்படியே வெள்ள துரத்திண்டே இருக்குமா, யாரையுமே விடாது. அப்படி யாரோ ஒருத்தன் மிகுந்த சாமர்த்தியமாக அதற்குள் போயிட்டாள். அது இருக்கட்டும், போயிட்டா என்ன நடக்குங்கிறத பத்தி அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அம்பாளும் என்ன பண்ணுவாளாம், அவளும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் என்னமோ அம்பாளை நம்ம இழுத்து பிடிச்ச மனசுல வச்சுட்டான்னு ஈஸியா வார்த்தையை சொல்லிட்டே இருக்கோம். எங்கேயாவது வச்சுட்டு பாருங்களேன், யாராவது ஒரு செகண்ட் 10 செகண்ட் கண்டினியூஸா அம்பாளை வச்சுட்டு யாராலையாவது இருக்க மனசுக்குள்ள இருத்த முடியறதான்னு உங்களால பாருங்க. இருத்துறேன்னா நீங்க எல்லாம் கெட்டிக்காரா, கிரேட். அந்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் முடியலன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது.
அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமா உங்களால உங்களை இன்னும் டெவலப் பண்ணிக்க முடியும். இங்க அம்பாள் என்ன சொல்ல வரா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அம்பாளும் அவ்வளவு ஈஸியா யாருடைய மனசுலயும் போய் உட்கார்ந்துன்ற மாட்டா. அந்த குகைக்குள்ள யாரையும் உள்ளையும் விட்டுட மாட்டா. யார உள்ள விடுவா? இப்ப சாமர்த்தியமானவன் எவனாவது சிங்கத்தோட குகைக்குள்ள போயிட்டா அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி அம்பாளினுடைய குகைக்குள் யார் போக முடியும் அப்படின்னா, இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருப்பவன், அடக்கமாக இருப்பவன், நம்பிக்கையோடு இருப்பவன், ஸ்ரத்தையோடு இருப்பவன், வைராக்கியத்தோடு இருப்பவன். எவன் ஒருவன் இப்படி இருக்கிறானோ அவனால் மட்டுமே வெல்ல முடியும். அம்பாளின் குகைக்குள் போக முடியும். போய் அவளை கூட்டு வந்து தன் மனதிற்குள் அடக்கி வைத்துக் கொள்ள முடியும். பெண் கிளியாக மனமெனும் குண்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். சரி, அம்பாளை அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி அந்த சிங்கத்துக்கு என்ன ஆச்சுன்றத அந்த கதையையும் நம்ம லேசா தெரிஞ்சுக்கலாம். கதை என்ன ஒரு லைன்ல தான் சொல்ல போறேன். அப்படி அந்த சிங்கத்தினுடைய குகைக்குள் ஒருத்தம் போயிட்டான் அப்படின்னா, இந்த சிங்கத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னு நேத்துக்கே நம்ம பார்த்தோம். பிடரிய சிலுத்துட்டு அப்படியே வரும். அப்படியே அந்த பனி துளிகள்லாம் அந்த அதனுடைய முடியில இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கற்பனை காட்சி எப்படி நம்ம பார்த்தோமோ, அந்த சிங்கம் உள்ளுக்குள்ள இருக்குல்ல, அந்த சிங்கத்தை எவனோ ஒருத்தன் உள்ள போயிட்டான் அப்படின்னா, இந்த சிங்கமாகப்பட்டது வெளியில வந்து இந்த யானை சிம்ம சொப்பனம்ன்றதையும் நேற்றுக்கு தான் பார்த்தோம். இந்த யானையை அடிச்சு கொன்னுட்டு எல்லாம் பண்ணி இத மாதிரி துஷ்ட மிருகங்களை எல்லாம் அதை அடிச்சு கொன்னுட்டு உள்ள போயிருக்கும் பொழுது அதனுடைய நகத்துக்குள்ள முத்து எல்லாம் இருக்குமா, முத்து மாணிக்கங்கள் இதெல்லாம் அந்த குகைக்குள்ள இருக்குமா. இந்த துஷ்ட மிருகங்களை எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு போகும்போது அதுக்குரிய என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த குகைக்குள்ள இருக்கும். அதை அந்த மனிதன் அடைவான். எவன் ஒருவன் ரொம்ப சாமர்த்தியமா அதுக்குள்ள போறானோ அவன் அடைவான். அதே மாதிரி அம்பாளை இவ்வளவு இதோட வைராக்கியத்தோட உள்ள போனோம்னா அவளை சாமர்த்தியமா கூட்டின்னு வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலாம். நம்ம மனசுக்குள்ள அவளை கூண்டுக்கிளியா ஆசையா நம்ம வச்சுக்கலாம். பேர்பட்ட அம்பாள், அவளுக்கு இந்த நாமா கிரீங்கார கந்தரா சிம்ஹி அப்படிங்கிற நாமம், இந்த நாமத்திற்கு குறித்தான அர்த்தம் அது. பேர்பட்ட அம்பாளை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு வைடூரியம்ங்கிற மோட்சம், அப்படிப்பட்ட அம்பாளிடம் வைராக்கியத்தோடு இருந்தால் எப்படி குகைக்குள்ள போனவனுக்கு அத்தனையும் கிடைக்கிறதோ அதே மாதிரி வைடூரியம் என்னும் மோட்சமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். 218வது நாமா கிரீம்காராம்போஜ பிருங்கிகா. அம்போஜம், இதுதான் அம்போஜம் அப்படிங்கிறது தாமரை. அப்போ இப்ப நீரஜா அப்படின்னா நீரில் இருந்து உண்டாகிறது, அம்புஜா அப்படின்னா அம்புலேருந்து வருது, நீரில் இருந்து உண்டாகிறதுனால நீரஜா. வனஜா, வனத்தில் இருந்து உண்டாகிறது வனஜா. பூமிஜா, பூமியில் இருந்து உண்டாதால் பூமிஜா. பூமிஜா யாரு? பூமிஜா அப்படிங்கிறது சீதை. அப்ப முசக்தியான மலர் தாமரை அம்புஜா. எல்லாத்துக்கும் இந்த நம்ம நாட்டினுடைய நேஷனல் பிளவரே என்ன? லோட்டஸ் தானே. கிரீம்காரம் என்னும் தாமரை பூவில் ரமிக்கும் வண்டாக கிரீம்காராம்போஜ பிருங்கிகா அப்படின்னு கொடுக்கிறார். அதில் ரமிக்கும் வண்டாக, அதுல என்ஜாய் பண்ணக்கூடிய வண்டாக அவள் இருக்கிறாள். தாமரை பூவில் ரமிக்கும் வண்டு பிருங்கிகா அப்படின்னு கொடுக்கிறாள். அம்பாளுக்கு பேரே என்ன? பிரம்மராம்பிகா. ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பிரம்மராம்பிகா. சிவனை வந்து வண்டு மாறி சுத்தி சுத்தி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவளுக்கு பிரம்மராம்பிகா. பிரம்மர் பிளஸ் அம்பிகா, பிரம்மராம்பிகான்னு பேரு அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 219 கிரீங்கார சுமனோ மாத்ரி. கிரீங்காரம் என்று சொல்லக்கூடிய சுமனோ. சுமனோன்னா இன்னொரு அர்த்தமும் கொள்ளலாம். அற்புதமான மனத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொள்ளலாம். இங்க புஷ்பம் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கார். புஷ்பத்திலையும் நிறைய போனதில் தான் பார்த்தோம், பிரம்மராம்பா இது வண்டு சுத்தின்னு இருக்கு அப்படின்ட்டு. இங்க புஷ்பத்திலும் நிறைய தேன் இருக்கும். இப்படித்தான் வண்டை பத்தி இப்ப பேசிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள இங்க தேனை சொல்லிட்டார். அப்ப புஷ்பத்தை கிரீம் என்னும் புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேனாக அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிற நாமத்தினுடைய அர்த்தத்தை கிரீம்கார சுமனோ மாத்ரி அப்படிங்கிறது கொடுக்கிறது. கிரீம்கார தரு மஞ்சரி. தருன்னா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது இது. தருன்னா என்ன? தருனா மரம். தருனா மரம். தரு மஞ்சரி. கிரீம்காரம் என்று சொல்லக்கூடிய தரு. அப்ப தருன்னா விருட்சம், அதுல இருக்கக்கூடிய பூங்கொத்தாக. தரு மஞ்சரினா பூங்கொத்து, மஞ்சரினா பூங்கொத்தாக அம்பாள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட புஷ்பமா அம்பாள் இருந்துட்டு நமக்கெல்லாம் முக்தியை கொடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. 220வது நாமா 221 சகாராக்கியா. சகாராக்கியா அப்படின்னாக்க
சகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த பீஜம் சகாரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் 12வது எழுத்தான சகார வடிவினள் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் எழுத்து, 3வது கூடத்தின் முதல் எழுத்து. 222வது நாமாக்கு போனோம்னா சமரசா, சமமாக இருக்கக்கூடியவள். எதுக்கெல்லாம் சமமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு பார்த்தால் எதற்கெல்லாம் அவள் சமமாக இருக்கக்கூடியவள். இப்ப பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்கண்டு இருக்கு, இல்ல ஒரு வெல்லம் இருக்கு, எதையோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். வெள்ளத்தை எடுத்து ஒரு பக்கத்துல கிள்ளி வாயில போட்டுக்கிறோம், இனிப்பா இருக்கு. அதே இன்னொரு பக்கம் திருப்பி அந்த பக்கம் கிள்ளி வாயில போட்டுக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. இந்த பக்கம் இனிப்பா இருக்கு, இந்த பக்கம் இனிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, அந்த பக்கம் கொஞ்சம் உப்பு கரிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கானே. எப்படி சமமாக எல்லாவற்றிலும் இருக்கிறாளோ அதே மாதிரி சமரசா. அதே மாதிரி கடல்ல போனோம்னா உப்பு தண்ணி தானே கடலு, எங்க பார்த்தாலும் ஒரே அளவு உப்போடு தானே அது இருக்கு. அதே போல் சமமாக இருக்கக்கூடியவள். அதையே இங்கு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அர்த்தநாரி, தன் உடலையே சமமாக கொடுக்கக்கூடிய சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அததான் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியா. எங்குதான் பிரகாசமா, இங்க பிரகாசமா, இங்க பிரகாசமா இல்ல, எங்கேயுமே ஆனந்தமாக பூர்த்திய தாய்மானவர் பாடல் இது அப்படின்னு அதை சொல்லிட்டு வரா. அடுத்தது 223வது நாமா சகலா. 223வது நாமா சகலா. எல்லா வேதங்களாலும் சகலா, சகலா எல்லா ஆகமங்களிலும் போற்றக்கூடியவள். சகலாகம சம்ஸ்துதா, சகல ஆகம சம்ஸ்துதா. சகல ஆகமம்னா வேதம், சம்ஸ்துதானாக்க துதி பாடுறது. அப்ப எல்லா வேதங்களும் அம்பாளை துதி பாடுகிறது, எல்லா வேதங்களும் அம்பாளை துதி பாடுகிறது. அப்படிப்பட்ட வேதங்களால் போற்றப்படுபவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. 224வது நாமம் சர்வ வேதாந்த தாத்பரிய பூமிகி. சர்வ வேதாந்த தாத்பரிய பூமிகி 224வது. அப்ப சர்வ வேதாந்தம், வேதம்னு பார்த்தோம் முன்னாடி, வேதங்களின் வேத பிளஸ் அந்தம் வேதாந்தம், வேதங்களினுடைய முடிவு. அப்ப அந்த வேதங்களின் முடிவு, வேதங்கள் எல்லாவற்றிற்கும் தாத்பரியமாக இருப்பவள். அப்ப ஜீவ பிரம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடியவள். அப்ப வேதங்களின் முடிவான பொருள் விளங்கும் இடம். சர்வோபனிஷதுத்குஷ்டா. லலிதா சகஸ்ரநாமத்தில் சர்வோப உபனிஷத், சர்வ உபனிஷத் உத்குஷ்டா. உபனிஷதம்னாலே வேதங்களின் அந்தம், கடைசிதான் உபனிஷதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அததான் லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒரு நாமாவாக நாம இங்க சொல்றோம். அடுத்த நாமம் சதசதாஸ்ரயா. சதசதாஸ்ரயா, சத்து பிளஸ் அசத்து பிளஸ் ஆசிரியா அப்படின்னு அதை பிரிக்கணும். சத்துன்னா கண்ணுக்கு தெரியாதது, அசத்துனா கண்ணுக்கு சத்துன்னா கண்ணுக்கு தெரிஞ்சது, அசத்துன்னா கண்ணுக்கு தெரியாதது. இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சது எது அப்படின்னு பார்த்தா, இந்த பஞ்சபூதங்களை எடுத்துட்டாலே அதுலயே 2 கண்ணுக்கு தெரியாதது, 3 கண்ணுக்கு தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். மேல நிமிர்ந்து பாக்குறமே, அது வெள்ளையா எதோ தெரியுது, அதுதான் ஆகாசம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா இல்லவே இல்லை. ஆகாசம் தெரியவே தெரியாது, அது கண்ணுக்கு தெரியாதது. அச்சா, சப்தத்தால் தான் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாயுன்னா காத்து. அந்த காத்து ஏதாவது கண்ணால பார்க்க முடியுது அவங்களால? இலை அசைகிறது, அதை வச்சுதான் நம்ம பாக்குறோம். காத்து அடிச்சுட்டு குப்பையெல்லாம் பிறண்டுட்டு போகுது, காத்தடிக்கிறதுன்னு சொல்றமே தவிர காத்துன்னு தனியா உன்னால கண்ணால பார்க்க முடியுதா அப்படின்னா இல்லை. அதெல்லாம் அசத்து, இது கண்ணுக்கு தெரியாதது. அதே அக்னி, தண்ணி, பூமி, இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த மூணையும் நம்மளால கண்ணால பார்க்க முடியும். இது சத்து, கண்ணுக்கு தெரியுது. அப்ப இதை எல்லாவற்றையும் ஆராதிப்பவள். அப்ப சத்து அசத்து எல்லாத்தையுமே படைப்பவள் அம்பாள். பஞ்சேந்திரியங்கள் அதே மாதிரி சத்து, கண்ணுக்கு தெரிய பஞ்சேந்திரியம் நமக்கு இருக்கிறது. கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் 5மே கண்ணுக்கு தெரியுது. தெரியாதது மனசு, புத்தி, அதனுடைய குணங்கள். வெக்கம்ங்கிறோம், வெக்கப்படுறாவன்னு சொல்றோம். அவ வெக்கப்படுறான்னா அந்த வெக்கம்ங்கிற அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு யாராலையா சொல்ல முடியுமா? வழியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாதிரினா இருக்கும், அது முடியாது. அதே மாதிரி மனமோ புத்தியோ நமக்கு கண்ணுக்கு தெரியாதது. அப்ப 2இன் இருப்பிடமாக, ஆசிரியமாக இருப்பவள் அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சகலா. சகலா 64 கலைகளுடன் ஜொலித்துக் கொண்டு இருப்பவள். சகலானாக்க
64 கலைகளுடன் ஜொலித்துக் கொண்டு இருப்பவள் அப்படின்னா கலைகளுடன். அப்ப சதுஷ்டி கலாமயி. சதுஷ்டி அப்படின்னாலே 64 கலாமயி. எதுல இருக்கு இது? லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. கலாத்மிகா, கலாநாதா, காவிய கலா, அப்படி இது எல்லா நாமமும் சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே கலையினுடைய அம்சம். அப்ப 64 கலைகளிலேயும் ஒவ்வொரு கலையிலையும் ஜொலித்துக் கொண்டு இருப்பவள் அம்பாள். சச்சிதானந்தா, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பவள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. தைத்திரிய உபனிஷத் இத சொல்றது. சச்சிதானந்த ரூபிணி லலிதா சகஸ்ரநாமம் அதையும் சொல்றது. அப்பேற்பட்டவள் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். சாத்யா. சாத்யா அப்படின்னா சாத்தியான சாதனை, சாதனைகளால் அடையக்கூடியவள். எல்லா சாதனைகளாலும், சாதனங்கள் சாதனைகள் எல்லாவற்றாலும் அடையக்கூடியவள் சாத்யா அப்படின்னாக்க சாதனைகளால் அடையக்கூடியவள். சத்கதி தாயினி. சத்கதி அப்படின்னா முக்தியான நிலை, நல்ல கதி, நற்கதி அப்படின்னு சொல்றோம். அந்த நற்கதியை நமக்கு அளிப்பவள் அம்பாள். அதனால சத்கதி தாயினி. சனகாதி முனித்யேயா அப்படின்னா 230வது நாமம். சனகாதி முனித்யேயா. சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர் அப்படின்னு ஒரு 4 முனிவர்கள் இருக்கா இல்லையா? அந்த முனிவர்களால் தியானம் செய்யப்பட்டவர்கள். அந்த முனிவர்கள் எப்பயும் தியானம் பண்ணிட்டே இருப்பா. அப்பேற்பட்ட பராசக்தி அவள். அவர்களால் தியானம் பண்ணப்படுபவள். ஒரு தடவை வாழலாம் சிவனும் பராசக்தியும் மேல அப்படி போயிட்டே இருந்தாளாம். இந்த 4 பேரும் இங்க கீழே உட்காந்து அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருந்தாளாம். அம்பாளுக்கு அது தெரியுது. நீ பாருங்க, அவ பாவம், அந்த குழந்தைகள் 4 பேர் வாழலாம் குட்டி குட்டி குழந்தைகளாவே இருப்பா, வளரவே மாட்டா. எவ்வளவு வயசானாலும் அப்படியே இருப்பா, 5 வயசு குழந்தையாட்டமே. அப்படி இருக்கிறவா எப்பயும் தியானம் பண்ணிட்டே இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் இவாளுக்கு ஏதாவது நான் கொடுக்கணுமே. அப்பயே சிவன் எவ்வளவோ எடுத்து சொல்றா, அதுகெல்லாம் அப்பாற்பட்டவாவா, வாழ்த்த போய் நீ இது பண்ணாத அப்படின்னு. இல்ல உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் போய் ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இறங்கி கீழே வராளாம். சரின்னு சிவனும் அவ கூடியே வரார். வந்தா அவகிட்ட எல்லாம் அவள்கிட்ட கூப்பிடுறா. கூப்பிட்ட உடனே அவ முழிச்சுட்ட உடனேவே என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டாலாம் 4 பேரும். அப்பா, நான் தான் உங்களுடைய தாயார் ஜனனி வந்திருக்கேன், நானு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாமேமா, நீ வந்திருக்கியோ இல்லையோ அதுவே போறோம். 4 பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம். நமஸ்காரம் பண்ண உடனே அப்பதான் சொன்னாராம், பாத்தியா, அவள் எல்லாவற்றையும் கடந்தவர்கள் அவர்கள். இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எல்லா நிலையையும் கடந்து நிக்கிறவா, உன்னையே தியானம் பண்ணிட்டு இருப்பா. அவள்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டு நீ வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுவது உண்டு. அப்பேற்பட்டவர்களால் தியானம் செய்யப்பட்டவள், அப்பேற்பட்ட பராசக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி கவி முடிக்கிறார். நாமளும் இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.